ஓகே சார். சரி புகழேந்தி சார், இப்போ இந்த முதல்வர் ரேஸ் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி தொடங்கிட்டீங்கன்னா 3 பேரும் 3 கருத்து தான் சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் சார்ட்ட கேட்டு வராங்க கொஞ்சம் சார். புகழேந்தி சார் சார் என்ன சொல்றாரு, அது ரேஸ் கண்டிப்பாக இருக்கும். புகழேந்தி சார் நீங்கள் சொல்றது கரெக்ட். நம்ம நந்தகுமார் சார் வந்து ஒரு மாற்று கருத்து சொன்னதுனால அவர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொன்னதுங்க இந்த மாதிரி பலவீனமான பொசிஷன் இல்லை, ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போ பிஜேபி இருக்கிறாங்க. பழைய மாதிரி இல்லை, இவன் ஆதரவு அவங்க ஆதரவு தேவை அப்படிங்கிற இதில் ஏற்கனவே அந்த அனுபவப்பட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை இங்கே உள்ள கூட்டணி உள்ளவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் கொடுத்து இந்த சிண்டை அதை ஏற்றுக்குவாரா, இல்லைன்னா இப்போ வந்து அஜித் பவார் ஏதோ ரிஃப்ட்டுக்கு பண்ண மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்க, அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 3 கூட்டணியில் அவர் தான் கம்மி. 127 அவங்க இருக்கிறாங்க, இவர் 53 இருக்கிறார், இவர் 34 தான் இருக்கிறாரு. யார் நம்ம அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து 34 தான் இருக்கிறாரு. இருந்தால் கூட அவர் வந்து அந்த காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கே பவார் வந்து 14 தான் இருக்கிறாரு. இவர் 20 சீட் அவரோட அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் வந்து நான் விலகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு காடை போட வைக்கிறாரு வந்துடல. ஏன்னா இப்போ அவர் கேட்கறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. துணை முதலமைச்சராக அஜித் பவார் இருந்துட்டு நான் போய் சிஎம்னு அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னா அவர் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு இது இருக்கும். இதனால அந்த கூட்டணி உடஞ்சி இங்கே வந்தாலும் ஒன்றும் ஆட்சி மாற்றம் மற்றபடி எதுவும் ஆக போவதில்லை. ஆனால் ஒரு சிறு கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்காக வாய்ப்பாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ஒரு நெகோசியேஷன் டேபிளில் உட்காரும் போது தன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்னன்னு தெரியாம ஒருத்தர் போய் பார்கெயினுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு உட்காராருன்னா அவரை விட ஒரு மடமையில் இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. நான் இப்ப தெளிவா சொன்னேன். இப்போ புகழேந்தி கூட சொன்னாரு, அந்த கட்சியிலிருந்து வந்தாரு, பின்னால குத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேற்று இருந்தது யாரு? சிண்டே மட்டும் வந்துட்டாரா, இல்ல அஜித் பவார் மட்டும் அவர் தானா கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரா, இல்ல பிஜேபியினுடைய கேம் பிளான்ல வெளியே வந்தாங்களா? பிஜேபி அவங்க வந்து இதுல மாஸ்டர் சார். அவங்க மாஸ்டர். நீங்க யாரு கூட எந்த இடத்துல நீங்க எதிர்த்து போராடுறீங்கிறத யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சரத் பவாரை உடைச்ச மாதிரி, இன்னைக்கு வந்து சிவசேனாவை உடைச்ச மாதிரி இவங்க போய் முட்டு கொடுத்தாங்கன்னாக்கா இன்னைக்கு சிண்டேவையும் அஜித் பவாரையும் உடைக்க முடியாது அவங்கனால. எத்தனை எம்எல்ஏக்கள் வேணும் அவங்களுக்கு? 19 எம்எல்ஏக்கள் தானே வேணும். இதெல்லாம் நடக்க போறது இல்லை. நான் சொல்றது வந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்காம போயிட்டு நான் எனக்கு தான் நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனைவி பேசுறாங்க, பையன் பேசுறாங்கிறதுக்காக போய் இவங்க பார்கெயின் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத விளைவை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இது நீங்க வந்து பிஜேபி இது இந்த கட்சியை உடைக்கிறதுல மாஸ்டர். ஆமா. அப்போ நீங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஒரு 50 60 தேவைப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல. வெறும் 10 14 19 சீட். இன்னைக்கு 19 சீட்ல பாருங்க, நீங்க யாரை எடுத்தீங்களாலும் இன்னைக்கு அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சரத்பவார் கிட்டையும் அந்த நம்பர் வந்துரும், உங்களுக்கு உத்தவ் தாக்கரே கிட்டையும் நம்பர் வந்துரும். அப்ப உத்தவ் தாக்கரே வந்து இல்ல நான் வந்து நம்ம கலைஞர் ஐயா சொல்லிட்டு மாதிரி கூடா நட்பு கேடாய் முடிந்ததுங்கிற மாதிரி உத்தவ் தாக்கரே வந்து இல்ல நான் இந்துத்துவா இல்லாம நான் காங்கிரஸ்க்கு போய் நான் வந்து இப்ப காங்கிரஸே என்னைய குற்றம் சாட்டுதுன்னு சொல்லிட்டு அதே உத்தவ் தாக்கரே இங்க வரமாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். அப்போ வெறும் இன்னைக்கு நமக்கு பற்றாக்குறை என்ன? உத்தவ் தாக்கரே போறாங்க, மிகப்பெரிய சதி நடந்துருன்னு சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு நம்ம யதார்த்தமாவே பேசுவோமே, இன்னைக்கு எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கல? அது கரெக்ட். பிஜேபியும் காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணி வைக்கல. தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் தான் கூட்டணி வைக்கல. வேற ஏதாவது எந்த கட்சியாவது நாங்க வந்து வேற கட்சிக்கு போகாம இருக்காங்களா? அப்ப எது வேணாலும் அரசியல்ல நடக்கும். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு யதார்த்தமா ஒரு, ஏன்னா இப்ப இன்னைக்கு அவங்கலாம் அரசியல்ல ரொம்ப ஒரு தண்ணி குடிச்ச ஆளுங்க தான் இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி அரசியல் களத்துல இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளா தேர்தலில் சந்திக்கிறவங்க. ஒரு 19 சீட்டு தான் வந்து பிஜேபிக்கு பற்றாக்குறை இருக்குதுங்கும் போது நான் போய் எனக்கு நீ வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அஜித் பவார் நீ கொடுக்கலையா, நீ வெளியே போ, ஏக்நாத் சிண்டே நாங்க உங்களுக்கு டெபுட்டி மினிஸ்டர் ஆக்குறோம். இல்ல ஏக்நாத் சிண்டே வந்து இல்ல அப்படின்னு முரண்டு பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? அவரை தள்ளிட்டு அஜித் பவார் உள்ள வச்சுப்பாங்க. அப்ப தேவை என்ன? 19 சீட்டு தான். அப்ப அந்த 19 சீட்டை எந்த இடத்துல இருந்து எடுக்கிறங்கிறத இப்ப நம்ம இன்னைக்கு மீடியால பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் திட்டங்கள் வச்சிருப்பாங்க, இது இன்னைக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க வந்து இன்னைக்கு இது பிளான் ஏ ஒர்க் ஆகலன்னா பிளான் பின்னு ஒன்னு வச்சிருப்போம். அவங்க வந்து பிளான் பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இசட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்போ இது நீங்க வந்து உங்களுடைய பற்றாக்குறை என்ன, அந்த பற்றாக்குறையினுடைய எண்ணிக்கையை வச்சுதான் நீங்க அந்த இடத்துல போய் பேச முடியும். இன்னைக்கு அந்த இடத்துல ஏக்நாத் சிண்டேவே இல்ல, ஏன்னா ஏக்நாத் சிண்டேவை தான் நீங்க போஸ்டர் பாய் ஆக்குனீங்க, அதுல எனக்கு எந்த மாற்றம் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் ஃபட்னாவிஸும் சிண்டேவை தான் இங்க பாருங்க நம்ம சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு களம் மாறும்போது அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பற்றாக்குறை வெறும் 19 சீட்டு 15 சீட்டுக்குள்ள 15 to 20 வரும்போது இவங்க போய் அங்க இவரை சொல்ற அளவுக்கு போய் பார்கெயின் பண்ண முடியாது. அங்க